நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ப்ரிப்பேர் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான காம்பினேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, சிலபஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. உங்களுக்கு 90 காலிடத்துக்கான காம்பினேட் சிவில் சர்வீஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மறக்காமல் வந்து எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்கியவங்க தற்போதைக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின், எஸ்எஸ்எல்சி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து நீங்கள் எப்பவுமே படிச்சிங்கன்னா ஜூன் மாதம் இருக்கிற குரூப் 4 எக்ஸாமினேஷனும் ஜூலை மாதம் இருக்கிற குரூப் 1 எக்ஸாமினேஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷன் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்குங்க. அதில் பாஸ் பண்ணலுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷனுங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில் பார்க்கலாங்க. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 175 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சம்மந்தப்பட்டதில் எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வேலை வாய்ப்பான எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் வச்சு 300 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 3 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 120 மார்க் இருக்கணும் பாஸ் பண்ணுறதுக்கு. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 மார்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் நடங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட சிலபஸ் கேட்கப்படும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படி 4 இதாக பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு உங்களுக்கு 10th இருக்கிற தமிழ் புக்கை நீங்கள் படிச்சு தான் இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாங்க. இது 3 மணி நேரம் நடக்கும். 100 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% மார்க் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 40 மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 100க்கு வந்து பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து 29 மார்க்குக்கும், பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 250 மார்க்குக்கும், பேப்பர் 4 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 250 மார்க் வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 100 மார்க் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எக்ஸாமினேஷன் வந்து ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தாங்க இருக்க போது. அதாவது 40 மார்க் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. கட் ஆஃப் வந்து அதில் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 சேர்த்து 750 மார்க்கும், இன்டர்வியூக்கான 100 மார்க்கும் சேர்த்து 850 மார்க் வந்து கால்குலேட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 850 மார்க்கில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 340 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுற மாதிரியும், எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து 255 மார்க் எடுக்கிறவங்க பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஜஸ்ட் மட்டும் ஹைட்டுமே வந்து மெஷர் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. மென்ஸ் உமன்ஸ் 2 தான் பிரிச்சிருக்காங்க. டெபுட்டி சூப்பர்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் வந்து உங்களுக்கு 165 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரிசோர்ஸ் சர்வீஸ் 2க்குமே சேர்த்து வந்து மென்ஸில் வந்து 165 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணுங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து 89 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து அதிகபட்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களை முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து 50 கிலோ வந்து மினிமம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வெயிட் வந்து உமன்ஸில் வந்து டெபுட்டி சூப்பர்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ஹைட்டு மட்டும் தான் இங்கே மெஷர் பண்ணுவாங்க. 155 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த பார்த்த டீட்டெயில் தாங்க உங்களுக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான மாடல் சிலபஸுக்கான டீட்டெயில். உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து எப்போ கேட்கப்படுறாங்க, இந்த வேலை வாய்ப்பினை ஜஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வேலை வாய்ப்பின மேல் அப்டேட், இந்த வேலை வாய்ப்பின சிலபஸில் வந்து எந்தெந்த டாபிக் வந்து படித்தா பாஸ் பண்ணுறதுன்னு வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.